உண்டாவதாக, இயேசுவின் நாமம் மகிமைப்படுவதாக. இந்த காலவேளையிலும் கர்த்தருடைய ஆவியானவர் உங்களோடு கூட பேசவிருக்கிற ஒரு வேத வசனத்தின் நேராக நம்முடைய சிந்தைகளை திருப்புவோம். வேதத்தில் நீதிமொழிகளின் புஸ்தகம் அதில் 1வது அதிகாரம் அதில் 19வது வசனம் அழகாய் சொல்லப்பட்டிருக்கிறது. பொருளாசை உள்ள எல்லாருடைய வழியும் இதுவே, இது தன்னுடையவர்களின் உயிரை வாங்கும். ஆமென். கர்த்தருடைய வார்த்தை எவ்வளோ பகிரங்கமாய் சொல்லப்பட்டிருக்கு பாருங்க. பொருளாசை வைத்திருக்க ஒவ்வொருடைய வாழ்க்கையும் இதே போல தான் இருக்கும். எப்படின்னா, இந்த பொருளை நான் வாங்கியே ஆகணும். பலருடைய வாழ்க்கையில் பார்த்திங்கன்னா வருமானங்கள் குறைவாக இருக்கும், இல்லை வாழ்க்கையில் இவ்வளோ தான் இருக்குது அப்படின்னு இருக்கும். ஆனால் உலகத்தை சொல்லுவாங்க இல்லையா, நீ பேராசைப்படுற அப்படின்னு சொல்லி. இந்த பேராசை பெரு நஷ்டம் என்று உலகத்தை சொல்லுவாங்க. பல நேரங்கள் சில பொருட்களை வாங்க வேண்டும் என்று சொல்லி நாம் என்ன பண்ணுவோம், ரொம்ப அதிகமாக பிரயாசப்படுவோம். இல்லை கடன் வாங்குவோம், இஎம்ஐ கட்டுறதுக்காக இஎம்ஐயில் வாங்குவோம், இல்லை எப்படியாச்சும் வட்டிக்காச்சும் வாங்கிடணும், எப்படியாச்சும் வட்டிக்கு வாங்கியாச்சும் இந்த பொருளை நம்ம வாழ்க்கையில் கொண்டு வந்து வச்சிடணும் அப்படின்னு சொல்லிட்டு, இல்லை மனுஷங்க பார்வையில் நான் அழகாக இருக்கணும், இல்லை மனுஷங்க என்னை பார்க்கும்போது நான் நல்லா இருக்கணும் அப்படிங்கிற ஒரு கார் வாங்குறதோ, ஒரு பைக் வாங்குறதோ, இல்லை ஒரு வீடு வாங்குறதோ, மற்றவங்களுடைய பார்வைக்கு நான் நல்லா இருக்கணுங்கிறதுக்காக கடனை உடனே வாங்கி கஷ்டப்பட்டு நம்ம கட்டிடலாம்னு சொல்லி பிரயாசப்பட்டு பண்ணுவோம். ஆனால் கடன் கட்டும்போது நீங்கள் பார்க்குற யாருமே உங்க கூட இருக்க போறது கிடையாது. கடைசியில் யார் தெரியுமா கடன் கட்டுவாங்க? வசனம் சொல்லுகிறது, பொருளாசைகளோட வழிகள் இதுவே, அவர்களுக்கு என்ன நடக்கும் தெரியுமா, தன்னுடையவர்களுடைய உயிரை அது வாங்கும் என்று வசனம் சொல்லுது. அப்படின்னு என்ன அர்த்தம்? ஒரு மனைவி ரொம்ப பொருளாசையாக இருக்காங்க அப்படின்னா கணவரோட உயிர் போய் சேர்ந்துடும் சீக்கிரமா. இல்லை ஒரு கணவர் ஒரு பொருளாசையாக இருக்காருன்னா மனைவியோட உயிர் சீக்கிரம் போயிடும். ஏன்னா அவங்க அதிகமாக ஆசைப்பட்டு கூட இருக்கும் பொழுது அவர் கஷ்டப்பட்டு உழைக்கிற வருமானம் எல்லாமே கடனுக்கு வட்டிக்கு இஎம்ஐக்கு கட்டியே அவர் எவ்வளோ சம்பாதித்தாலும் அதில் ஒரு மேன்மை பார்க்க முடியாது. அப்போ கர்த்தராகிய தேவன் உங்களுக்கு சொல்லுகிறார், தேவ பிள்ளைகளே, பொருளாசை மாத்திரம் வாழ்க்கையில் இருக்கக்கூடாது. இது எனக்கு வேணும், கர்த்தர் உனக்கு தருவார், தேவைப்படும் போது தருவார். எனக்கு ஒரு கார் உனக்கு தேவைப்படும் போது தருவார். சில பேரோட வீட்டில் பாருங்க, கார் வாங்கி வச்சிருவாங்க, ஆனால் கார் ஒரு மூலையில் இருக்கும், பார்த்துருக்கீங்களா? ஆனால் காரெல்லாம் இருக்கும், ஆனால் கார் யூஸ் பண்ணவே மாட்டாங்க. அது ஒரு மூலையில் அப்படியே பத்திரமா இருக்கும். அது பார்த்துட்டிங்க துரு பிடிச்சி அது எதுக்கும் பிரயோஜனம்லாம். புதுசாக கார் வாங்கி அப்படியே பத்திரமா பொத்தி வச்சுப்பாங்க. எப்போயோ வருஷத்துக்கு ஒரு முறை அதை யூஸ் பண்ணுவாங்க. அதை செலவு பண்ணி அதை வருஷத்துக்கு ஒரு முறை தான் அதை எடுத்து பிரயோஜனப்படுத்துவாங்க. அப்போ கர்த்தராகிய தேவ பிள்ளைகளுக்கு கர்த்தர் சொல்லுகிற ஒரே ஒரு காரியம் இதுதான், உங்களுக்கு தேவைக்கேற்ற பொருட்களை நீ வாங்க வேண்டும் என்று கர்த்தர் நமக்கு ஒரு அறிவுரை கொடுக்கிறார். வேதத்தில் நம்ம வாழ்வதற்கான ஒவ்வொரு அறிவுரைகளும் வேதம் சொல்லி தந்திருக்கு இல்லையா? நம்ம பல்லு விளக்குறதுலேருந்து நம்ம வாழ்க்கை குளிக்கணும்னு சொல்கிறது வரைக்கும் வேதம் நமக்கு போதிக்குது. இதில் ஒரு பகுதி தான், நீங்கள் பொருட்கள் மேலே அதிகமான ஆசைப்படக்கூடாது. நம்ம வாழ்க்கையில் அதிகமான ஆசைகள் எங்கே இருக்கிறதோ அதிகமான ஆபத்துகளும் அதிகமான பிரச்சனைகளும் அவங்க வாழ்க்கையில் இருக்கும். உலகத்தில் கூட சொல்லுவாங்க, ஆசை இல்லைனாவே பிரச்சனையே இருக்காது. உங்கள் வாழ்க்கையில் எதை குறித்து நீங்கள் ஆசைப்படலைனாவே உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் எதை பற்றி கவலைப்பட வேண்டிய அவசியமே இல்லை. ஏன்னா உங்களுக்கு போதும் என்கிற ஒரு எண்ணம் இருக்கும். இன்றைக்கு கர்த்தர் இதை கொடுத்திருக்கிறார். ஏற்ற கால் வரும்பொழுது எனக்கு இந்த பொருளை தருவார். எனக்கு ஒரு கீழே உட்காந்து சாப்பிட முடியல, எனக்கு கால் வலிக்கும் போது எனக்கு டைனிங் டேபிளில் தருவார். நான் சும்மா ஒரு ஷோக்காக வாங்கி போட்டு அதை வேஸ்ட் பண்ணக்கூடாது. கர்த்தர் கொடுக்கும்பொழுது அதை பெற்றுக்கொள்வோம். அது நன்மையாக முடியும். இல்லைனா அது நமக்கே தீமையாக முடியும். நாம தான் கஷ்டப்பட்டு கடன் கட்டணும், நாம தான் கஷ்டப்பட்டு அதை சம்பாரித்து வேஸ்ட் பண்ணணும். அதனால் வரக்கூடிய நாட்கள் இந்த பொருளாசை மேலே நம்முடைய எண்ணங்கள் செல்லாதபடி நம்ம கர்த்தருடைய காரியத்துக்கு நேராக நம்முடைய சிந்தைகளை திருப்புவோமாக. அதுவும் இல்லாமல் இந்த பொருளாசை உலகத்தாருடைய ஆசைகள், ஆவிக்குரிய பிள்ளைகளுக்குள்ள இந்த பொருளாசை என்பது இருக்கவே கூடாது. எப்பொழுதுமே ஆவிக்குரிய உன்னதத்தின் ஒரு ஆசை இருக்கணுமே தவிர, ஆவியானவருடைய ஆசை இருக்கணுமே தவிர, கர்த்தருக்குள்ள நெருங்கணுங்கிற ஆசை இருக்கணுமே தவிர, அந்த உலகப்பிரமான ஆசை இருந்துட்டாலே அவங்க கர்த்தருடைய பிள்ளைகள் அல்ல. எந்த ஒரு மனுஷன் உலகப்பிரமாணமான பொருள் மேலே ஆசைப்படுறானோ அந்த வசனம் சொல்லுது, நான் உங்களுடையவளாக இருக்கேன் அப்படின்னா நீங்களும் என்னுடையவர்களாக இருக்கீங்க. நீங்கள் உலகத்தாராக இருந்தீங்கன்னா நீங்கள் என்னுடையவர்கள் அல்ல என்று வசனம் சொல்லுது. இப்போ உலகத்தாரை போல நம்ம உலக பொருட்கள் மேலே ஆசைப்பட்டு கொண்டே அதை வாங்கியே ஆகணும். இந்த வருஷம் வந்துருச்சா, 2024 வந்துருச்சா, இந்த 2024 இதை பண்ணியே ஆகணும் அப்படின்னு சொல்லி நம்ம முடிவு பண்ணிட்டோம்னா அதை பண்ணிடுவோம். ஆனால் கடைசியில் அது ஒரு பிரச்சனைகளோடு கூட கஷ்டப்பட்டு இந்த வருடம் முழுவதும் கடன் கட்டி கொண்டு இருப்போம். ஆனால் கர்த்தர்கிட்ட காத்திருந்து ஏசப்பா எனக்கு ஏற்ற காலங்கள் கொடுங்க அப்படின்னு சொல்லுவோம்னா நிச்சயம் நமக்கு வர வேண்டிய பணங்கள் வந்து சேரும். ஏதோ ஒரு வழிகள், ஆச்சரியமான வழிகளை கொடுத்து நம்ம வாழ்க்கையை அவர் ஆசீர்வதித்து கடனே இல்லாமல் நம்மளை வாழ செய்கிறவராக இருக்கிறார். அதனால தேவ பிள்ளைகளே, இந்த நாட்களில் ஞானத்தோடு கூட செயல்படுங்க. ஞானத்தை உங்களுக்கு கர்த்தர் கொடுத்திருக்கிறார். அதை தீட்டி அதை கரெக்டாக செயல்படுத்தும் பொழுது நிச்சயமாக உங்கள் வாழ்க்கையில் கடன் இல்லாத ஒரு நிம்மதியான ஒரு வாழ்வை தேவன் கட்டளையிடுவாராக. ஒரு விஷயம் கண்களை மூடி இன்னைக்கு உங்களுக்காக நான் ஜெபிக்க விரும்புகிறேன். அன்புள்ள தகப்பனே, உங்கள் நன்றியோடு துதிக்கிறோம்.
வேதம் சொன்னபடி பொருளாசை உள்ளவர்கள் வழி இதுவே. இன்னைக்கு பலருடைய வாழ்க்கையை பாருங்கள், இந்த பொருட்களை வாங்கி அநேகர் இன்னைக்கு அதை ஏமாந்து போய் இன்னைக்கு கஷ்டப்படுகிற சூழ்நிலைகள். இன்னைக்கு கம்மியான ரேட்டில் தராங்கன்னு சொல்லி வாங்கிடுறாங்க, பணங்கள் கொடுத்து வாங்கிடுறாங்க, அதை ஏமாந்து போகிற நிலைமைகள் இன்னைக்கு அநேகர் இன்னைக்கு இருக்கிறாங்க. அதனால் வரக்கூடிய நாட்களில் இந்த பொருளாசையிலிருந்து என்னோட சிந்தைகளை மாற்றுங்காண்டவர்னு சொல்லி ஜெபிக்க இந்த பிள்ளைகளுக்கு உதவி செய்வீராக. இந்த 2024 வாழ்க்கையில் ஒரு மாற்றம் வரட்டும் என்று இந்த பிள்ளைகள் கேட்க நாங்கள் ஆசீர்வதிக்கிறோம். தொடர்ந்து இதிலிருந்து விடுதலையாக்க உதவி செய்யுங்கப்பா. இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமேன். எனக்கு அன்பான தெய்வ பிள்ளைகளே, கர்த்தரோடு கூட பேசியிருக்கார் இல்லையா? அதனால் இனி வரக்கூடிய நாட்களில் இந்த பொருளாசையிலேருந்து வெளியே வந்து அதனால் உங்கள் வாழ்க்கையில் மேன்மைகள் வராது. அதனால் இதில் வெளியே வாங்க. நிச்சயமாக கர்த்தர் உங்கள் வாழ்க்கையை ஆசீர்வதிப்பாராக. ஹேவ் அ பிளஸ்ட் டே. காட் பிளஸ் யூ.